எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடுற மாதிரி ஒரு மேஜிக் ஒன்று இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்றது நார்மல் பிளேயிங் கார்ட்ஸ் தான். ஒரு திருடன் தப்பிச்சு ஓடுறான், அதை போலீஸ் பிடிப்பாங்க, நார்மலா நடக்கிறது தான். இதே மாதிரி நம்ம கார்ட்ஸ் வச்சு நம்ம விளையாண்டு ஒரு மேஜிக்கா அப்படியே கொண்டு வரலாம். அது எப்படி நான் சொல்லித்தரேன். முதல்ல அது எப்படி இருக்குன்னு மட்டும் நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு இப்போ நார்மலா ஒரு திருடனை பிடிக்கணும்னா இப்ப இருக்க காலத்துல போலீஸ் வருவாங்க, சிபிஐ வருவாங்க, அந்த மாதிரிலாம் வருவாங்க. அந்த காலத்துலலாம் என்ன யார் யார் இருப்பாங்க? ராஜாக்கள் தானே இருப்பாங்க. அது மாதிரி ரெண்டு ராஜா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தனியா வச்சிடுறேன். ரெண்டு ராஜா. அதுக்கு மட்டும் இல்லாம கொஞ்சம் கார்டு எடுத்துக்கிறேன். மிச்ச கார்ட்ஸை நான் ஓரம் கட்டிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடுறதுக்கு இது இத்தனை கார்டு போடும். இந்த கார்டு போதும். இதுல கொஞ்சம் கார்டு எடுத்திருக்கேன், ஒரு ரெண்டு ராஜா எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த ரெண்டு ராஜா இதுல இருக்க ஒரு திருடனை பிடிக்க போறான். இப்ப நான் ஃப்ரெண்டு ஒருத்தர் பக்கத்துல இருக்காரு. அவர்கிட்ட ஒரு திருடனை செலக்ட் பண்ண சொல்ல போறேன். நான் திரும்பிக்கிறேன். அவர் ஒரு கார்டை செலக்ட் பண்ணட்டும். செலக்ட் பண்ணி அதை கேமரால காட்டுங்க. கேமரா காட்டிட்டீங்களா? காட்டிங்களா? இப்ப அந்த கார்டை கொடுங்க. நீங்க பாத்திருப்பீங்க அது என்ன கார்டுன்ட்டு. இப்போ நான் இந்த கார்டை பார்க்கல. இப்ப நாம என்ன பண்றோம்னா, ஒரு ஊர்ல ஒரு திருடன் தானா கதைக்கு வருவோம். நம்ம அந்த திருடன் பயங்கர கொள்ளைக்காரன். அதாவது பாத்தீங்கன்னா எங்க போனாலும் ஆதாரமே இல்லாம திருடிட்டு வருவான். அவன் யாருன்னு ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு அந்த ராஜானால முடியல, அந்த நாட்டுல இருக்க ராஜானால முடியல. அதனால அந்த ராஜா என்ன பண்ணாருன்னா, பக்கத்து நாட்டுல இருக்க ராஜாவையும் துணைக்கு கூப்பிட்டாராம். இப்போ ரெண்டு ராஜாக்கள் சேர்ந்திருக்காங்க. ரெண்டு ராஜா சேர்ந்து அந்த திருடனை பிடிக்க போறாங்க. அந்த திருடன் இந்த கூட்டத்துக்குள்ளதான் இருக்கான். இப்ப கையில இருக்க இந்த கூட்டத்துக்குள்ளதான் இருக்கான். நீங்களே பாத்தீங்க அது யாருன்னு. இப்போ அந்த திருடன் மேலதான் இருக்கான்னு அதுவும் உங்களுக்கும் தெரியும். நான் மேல வச்சிருந்தேன். ஓகேங்களா? இப்ப அந்த திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டு ராஜா வர்றது கேள்விப்பட்ட உடனே அந்த திருடன் என்ன பண்ணானா, வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கான். என்ன பண்ணிருக்கான்? கூட்டத்தோட கூட்டமா வேகமா ஓடி போய், காடு கம்மியா இருக்காங்க கொடுக்க முடியல, கூட்டத்தோட கூட்டமா வேகமா கலைஞ்சு போயிட்டான். இப்ப அவன் திருடன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, இந்த ராஜாவுக்கும் தெரியாது. ஆனா இந்த ராஜா இப்ப அனுப்ப போறேன். ஃபர்ஸ்ட் ராஜா மேல் பக்கமா போய் தேடுறாரு. ரெண்டாவது ராஜா அடிப்பக்கமா போய் தேடுறாரு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இதுக்கு ஒரு கோட் வேர்டு இருக்கு. இந்த ரெண்டு ராஜாக்களுக்கும் ஒரு கோட் வேர்டு, அதாவது கொள்ளைக்காரங்களாம் பாத்தீங்கன்னா திருட போகும்போது ஒரு கோட் வேர்டு மாதிரி சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கோட் வேர்டு இருக்கு. அந்த கோட் வேர்டை நான் ராஜா கிட்ட சொல்லிடுறேன். சொல்லிட்டேன். இப்ப இந்த ராஜா கண்டுபிடிக்க போறாரு. ஓட போறாரு. இவ்வளவு தூரம் ஓடின அங்க ஒரு முட்டுச்சந்து வந்துருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ராஜா பேக்ல போயிட்டாரு. அடுத்து மறுபடியும் ஓடுறாங்க. திருடனை கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்றது? அப்புறம் மறுபடியும் ஓடலான்னு சொல்லிட்டு திரும்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஒன்னு திரும்ப ஓடுறாரு. ஒன்னு ராஜா தான் கீழே விழுந்தாரே தவிர திருடனை காணும். இந்த தடவை வேகமா ஒன்னு சொல்லிட்டு வேகமா ஓடுறாங்க. வந்தாச்சு. கடைசியில பார்த்தா ராஜா மட்டும் தான் கை வீசி நிற்கிறாரு. திருடனை காணும். இப்ப திருடன் மாட்டிருப்பானா மாட்டிருக்க மாட்டானா? திரும்ப 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 ரொட்டேட் ஆகிட்டே இருந்தாங்க. நீங்களே பாத்தீங்க. இப்ப இந்த திருடன் மாட்டிருப்பானா மாட்டிருக்க மாட்டானா? நான் சொல்றேன் திருடன் மாட்டிருப்பான்ற. நீங்க என்ன சொல்றீங்க? பார்க்கலாமா? பாருங்க, இந்த கார்டை நான் அப்படியே விரிச்சு வைக்கிறேன். இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும் ரெண்டு ராஜா இருக்காங்க. அதுக்கு நடுவுல ஒரு கார்டு இருக்கு பாத்தீங்களா? இப்ப ரெண்டு ராஜாக்கு மேல இருக்க கார்டெல்லாம் தள்ளிடுறேன். இப்ப ராஜாக்கு கீழே இருக்க கார்டெல்லாம் தள்ளிடுறேன். ஓகேங்களா? இவங்களாம் குற்றவாளிகள் அல்ல.
திருடன் எங்க இருக்கான்? இப்போ ராஜா பிடிச்சிட்டாங்க பாருங்க. 2 ராஜாவுக்கும் நடுவுல அந்த திருடன் மாட்டிக்கிட்டான். திருடன் கரெக்டான நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? கரெக்ட். ரைட்டா? இப்படிதான் இந்த மேஜிக்ல திருடனை பிடிச்ச கதை. இந்த மேஜிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி செய்யறதுன்னு நான் கத்து தரேன் வாங்க. இந்த மேஜிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேங்களா? ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த மேஜிக் எப்படி பண்ணது பார்ப்போம். இதுல 2 ராஜாக்கள் தனியா எடுத்துருங்க. சும்மா நான் அது ஒரு நல்லா போட்டுமேன்றதுக்காக தான் 2 ராஜா கதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். 2 ராஜா தனியா எடுத்துருங்க. எடுத்து தனியா இங்க வச்சிடறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம்னா ஒரு 13 கார்டு நீங்க எடுத்துக்கோங்க. கரெக்டா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 கார்டு எடுத்தாச்சு. 2 ராஜா எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ நான் இந்த கார்டு தனியா எடுத்து வச்சிடறேன். மீதி கார்டெல்லாம் தனியா எடுத்தாச்சு. இப்போ இதுதான் நம்ம செய்ய போற மேஜிக்கு தேவையான கார்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இதை நீங்க கண்டபடி ஷஃபிள் பண்ணிக்கலாம். ஷஃபிள் பண்ணிட்டு இங்க பாருங்க, இந்த கார்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இதை நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டி நீங்க இதுல இருந்து ஒரு கார்டு எடுக்க சொல்லணும். ஓகேங்களா? இப்ப சாம்பிளுக்கு ஒரு கார்டு எடுங்க. இப்போ இந்த கார்டு எடுத்திருக்காரு. எஸ் ஏ கார்டு பிளாக் எடுத்திருக்காரு. ஓகேங்களா? இத எடுத்துட்ட பிறகு இந்த கார்டை நீங்க மீதி உள்ளதெல்லாம் நீங்க க்ளோஸ் பண்ணிடணும். மீதி உள்ளதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை நடுவுலாம் சொருகக்கூடாது, அப்படியே மேல வச்சிடணும். ஓகேங்களா? மேல வச்சுட்டா இந்த மேல உள்ள கார்டு தான் நீங்க நம்ம இப்ப பார்த்த கார்டு, அதாவது திருடன். ஓகேங்களா? இந்த கார்டு இங்க வச்சாச்சு. இப்போ நம்ம இதை ஷஃபிள் பண்ணணும் இல்லையா? திருடன் ஓடுறான்னு சொல்லிட்டு இப்படி மேலேயே வச்சு பண்ணா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த கார்டு இதுல இன்னொரு ட்ரிக் என்னன்னா, இந்த கார்டு அடியில வரணும். ஓகேங்களா? இந்த ஏன்ற கார்டு அடியில இருக்கணும். ஆனா நம்ம மேல வச்சிருக்கோம். ஓகேங்களா? நம்ம மேல வச்சிருக்கனால இதை அடியில எப்படி கொண்டு போறது? அதுக்கு நம்ம ஷஃபிள் பண்ற மாதிரி பண்ணணும். பண்ணும்போது நல்லா கவனிங்க. இந்த கட்டை விரல மேல அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நான் பிடிச்சிருக்க மாதிரி நீங்க முதல்ல பிடிச்சிக்கோங்க. கார்டை எப்படி பிடிச்சிட்டு கட்டை விரல மேல அழுத்திக்கோங்க. அழுத்துனீங்கன்னா இப்படி இழுக்கும் போது மத்த எல்லா கார்டுமே வந்துடும். பாருங்க, இந்த ஒரு கார்டை தவிர மத்த எல்லா கார்டும் வந்துடும். வந்தோடனே இது மேல வச்சிருங்க. மேல வச்சுட்டு அடுத்து மேல உள்ள கார்டையே நீங்க எடுத்து ஷஃபிள் பண்ணிக்கலாம். அடியில இருக்க கார்டையும் பிடிச்சிக்கோங்க. அடியில தான் அந்த கார்டு இருக்கு, அது நகரக்கூடாது, அது அங்கதான் இருக்கணும். ஓகேங்களா? இப்ப மேல இருக்க கார்டையே நீங்க ஷஃபிள் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம். சும்மா 2-3 தடவை பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அடியில அந்த கார்டு இருக்கு. இப்போ 2 ராஜா இருக்காங்க. இப்ப ராஜாவை பிடிக்க போற சொல்லி நம்ம பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ராஜாவை மேல வச்சிருங்க, ஒரு ராஜாவை அடியில வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு பாஸ்வேர்டுன்னு சொன்ன தெரியுமா? அது என்னன்னா 7636. அந்த நம்பர் வழியா நம்ம அதை எடுத்து போடணும். இங்க பாருங்க, 76 1 2 3 4 5 6 7 வந்துருச்சுங்களா? இது அப்படியே பேக்ல வச்சிருங்க. அடுத்து 6 1 2 3 4 5 6 வந்துருச்சுங்களா? ஓகேங்களா? இப்ப அடுத்து 3 1 2 3 வந்துருச்சுங்களா? அடுத்து மறுபடியும் 6 1 2 3 4 5 6 வந்துருச்சு. இப்ப இதையும் அடியில வச்சுட்டு இப்போ நீங்க இது விரிச்சு பாத்தீங்கன்னா அந்த திருடன் கண்டிப்பா இதெல்லாம் மாட்டிருக்கணும். இங்க பாருங்க, வந்துருச்சுங்களா? இத ராஜாக்கு மேல இருக்கிறதெல்லாம் நீங்க தள்ளிடுங்க, ராஜாக்கு அடியில இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா இப்ப இந்த 3 கார்டு இருக்கு. இந்த 3 கார்டுல நடுவில் சென்டரா ஒரு கார்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த கார்டு தான் நம்ம பார்த்த அந்த ஏ. தெரியுதுங்களா? மேஜிக் வந்துருச்சு. ஓகேங்களா? திருடன் மாட்டிக்கிட்டான். இப்படிதான் அந்த கார்டை பண்ணணும். இது நீங்க உங்களுக்கு புரியலன்னா இன்னும் ஒரு தடவை நீங்க அதை வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.